இப்போ கட் பண்ணா காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோயினும் பொட்டி படிக்கையோட காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு வழி தெரியாது இல்லையா, ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வரும்போது ஹீரோயினும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டே தான் வரா. அவனும் ஏதோ ஐடி எழுதி கொடுக்க போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜில் தான் இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவளோட ரூமுக்கு போகணும் இல்லையா, அப்போ அங்கே நின்றுட்டு இருக்க ஒரு சீனியர் கிட்ட நான் இது மாதிரி இங்கிலீஷ் மேஜர் எடுத்திருக்கேன், எங்கே போகணும் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அடிடே நானும் இங்கிலீஷ் மேஜர் தான், இதோ அந்த பக்கமாக போகணும், நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளோட லக்கேஜை இவன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவரும் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லி அந்த பிளாக் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது பிளாக் எஃப் அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ சீனியரும் அவளோட ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இங்க இவளோட ரூம்மேட்ஸா 3 பேர் புதுசா இருக்காங்க. பரவாயில்ல, உனக்கு இந்த சீனியர் கொண்டு வந்து விட்டாரு, என்ன கொண்டு வந்து விட்டவன் ஃபோன் கார்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா தெரியுமான்னு இருக்கா. உனக்காவது அவன் தான், எனக்குலாம் யாருமே வரல, ஒடிஞ்சு போன லக்கேஜை நான் தான் தூக்கிட்டு வந்து தெரியுமா அப்படின்ட்டு இருக்கா இன்னொரு பொண்ணு. ஸோ இப்படி இவளோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. உடனே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணியாச்சு, உன்னோட ஹாஸ்டல் எந்த பக்கம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு, உன்னோட ரூம் நம்பர் மட்டும் சொல்லு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவனோட ரூம்லயும் 3 பசங்க இருக்காங்க. ஸோ நீயும் நானும் ஒரே ஊர் அமைச்சா அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் பால்கனிக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. இவனும் வந்து பார்க்க கீழே நின்ட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஆட்ட தலையில வச்சு சுத்தி காட்டுறா, கையில ஹாட்டின்னு வச்சு காட்டிட்டு இருக்கா. ஏதோ அம்பெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி செம்ம கியூட்டா அவனை பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அவனும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்ப நைட்டே ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. இங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பா இல்லையா, ஸோ இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஃபுட்டும் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க வந்து இந்த கடையோட 10th ஆனிவர்சரிக்காக கப்பல்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க போல. ஸோ இப்போ போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இவங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோட்ட போய் உட்காந்துட்டு போட்டோ எடுக்க போஸ் கொடுத்தவன் அவங்க கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கிஸ் பண்ணிட்டா. அதுவும் பண்ணிட்டு ஒரே சிரிப்பு தான். அவன் சிரிப்பு பார்க்கணுமே, வாய்ப்புறா பல்லா இல்லை பழுப்புறா வாயங்கிறது தான் தெரியல. இப்போ அவங்க எடுத்து கொடுத்த போட்டோல காப்பி பேஸ்ட்டுங்கிறத எழுதுறா. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, உனக்கு தெரியாதா, காப்பி பேஸ்ட்கிறதுக்கான அர்த்தம் நீ செய்யறதையும் நீ சொல்றதையும் நான் ஒத்துக்கங்கிறது தான் அர்த்தம். இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ நைட்டு 2 பேரும் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. எப்பவும் போலதான் லொடலோடலோடன்னு பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. இவங்க காலேஜ்ல மிலிட்ரி ட்ரைனிங் ஆரம்பிக்க போறாங்க. ஸ்கூல்ல ஒரு டைம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே போல இங்கேயும் பண்ண போறாங்க. ஸ்கூல்லயே ஒரு டைம் உனக்காக பாடணும்னு ஒரு சாங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது இந்த டைம் பாட வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்க போறேன் நல்லா அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்படி வாய்க்கிலேயே பேசினவ கொஞ்ச நேரத்திலேயே தூங்கி ஒழிஞ்சிட்டு இருக்கா. இப்போ மெதுவாக தலையை பிடிச்சி அவன் தோல் மேலே சாச்சிக்கிட்டு இவ்வளோ சீக்கிரமா தூங்கி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ தூக்கத்துல நவந்து படுத்தவன் ஏதோ தலைவாணியை பிடிச்சிட்டு படுக்கிற மாதிரி அவன் மேலே நல்லா படுத்துட்டு இருக்கா. இப்போ அவனை சுத்தி முத்தி பார்க்க பஸ்ல யாரையும் காணோம். இப்போ அப்படியே இவளை பார்க்க க்ளோஸா இருக்கவும் கிஸ் பண்றதுக்காக தான் கிட்ட வரா. அவளே முழிச்சுக்கிட்டா. இப்போ அப்படியே மெதுவா இருந்து நான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ சுசாய் நீ இன்னைக்கு சொல்லி கொடுத்தத நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றான். இப்போ நைட் வந்தது ரூம்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜியா கால் பண்ணியிருக்கா. அவளோ 5th ஃப்ளோர்ல இருக்கா. லிஃப்டே இல்லையாமா, படியிலே தாண்டி ஏறணும் அப்படிங்கறத அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ இங்க நம்ம ஜான் கிஸ் பண்ண இல்லையா, அது நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க வேற லவ்வர்ஸ் ஆயிட்டீங்க, அதுவும் ஒரே காலேஜ் வேற, கிஸ் கீதை அடிச்சுப்பீங்கன்னு சொன்னா என்ன கிஸ்ஸா என்னடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. கரெக்டா ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்துறேன், சரி அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே இவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருக்கும் மிலிட்ரி யூனிஃபார்மை கொடுத்து விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு சில பொருளை எல்லாம் தூக்கிட்டு சுசாய்க்கு ஒரு சீனியர் ஹெல்ப் பண்ணாரு இல்லையா ரூமுக்கு வர, அவரும் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்களும் சின்னதா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். ஹீரோயின் மட்டும் ஒரே கையை காலையும் தூக்கிட்டு இருக்கா. இப்ப சாரே கூப்பிட்டு செஞ்சு காமிங்கவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. இது தப்புமா, ஒரே காலை பண்ணக்கூடாது, மாத்தி மாத்தி பண்ணணுங்க. அவளுக்கு அது வரவே மாட்டேங்குது. பின்னாடி தானே சீனியர் இருக்காரு, அவர் இவ பண்றதை பார்த்து கியூட்டா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம சீனியருக்கு சுசாய் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பத்தாததுக்கு சாரும் இவனை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு நீயே ட்ரைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் ஆல்ரெடி 2 பேரும் பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் தப்பா தான் பண்ணிட்டு இருக்கா. அதே கூட்டத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். இவங்க நின்று பண்ணிட்டு இருக்கிறதால ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ கடைசியா அந்த சார் கிட்ட நம்ம ஹீரோயினும் கரெக்டா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இவரை இன்னொரு சார் கூப்பிடுறாரு அப்படிங்கிறத சொல்றான். ஸோ உடனே அவரும் கிளம்பிட ஹீரோவும் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தண்ணியை கொடுக்குறான். அப்படியே அவ தலையில செல்லமா பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனு ஓடிட்டான். இப்போ அந்த சீனியர் அவளுக்காக ஜூஸோட வந்திருக்காரு. இந்த ஜூஸ் அப்படிங்க, இல்ல எனக்கு தண்ணியா இருக்கு அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்போ செம்ம சோகத்துல ஹீரோயின் சோகமா வந்துட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்து எனக்கு இப்போ ஜெல்லி கடிச்சா நல்லா இருக்குங்கிறா. டப்புன்னு ஜெல்லி எடுத்து கொடுக்குறான். சே இதோட சாக்லேட் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்கிறத சொல்ல டப்புன்னு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஜாங் நீ என்ன மெஜிஷியன் ஆயிட்டியா, யோகட் இருந்தா நல்லா இருக்குங்க அதையும் எடுத்து கொடுக்குறான். கேண்டிங்க அதுவும் எடுக்கிறான். அப்போ மட்டன் சூப்புங்க இதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். ஜாங் நான் சும்மா சொன்னேன், உன் பேக் என்ன டோரிமான் போச்சு மாதிரி ஆயிட்டு இருக்கே அப்படின்ட்டு இருக்கா. அப்போ உன்னோட பேக்ல ஏதோ ஷூக்குள்ள வைக்கிறது வச்சிருக்கான். இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ரொம்ப நேரம் ஷூஸ் போட்டு மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கே இல்லையா, உனக்கு கால்லாம் பெயின் ஆகும், இதை நீ ஷூக்குள்ள போட்டுக்கோ, உனக்கு அவ்வளோ பெயின் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரிங்கா வாங்கி தரான்.
நீ தான் பெஸ்ட் ஜாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட்டு ஹீரோயினோட ரூம்ல காட்டுறாங்க. பொண்ணுங்களாம் இப்படி ஒரே நல்ல கருத்து போயிட்டுமே அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு ஆளு கிரீமை தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு இந்த பையனை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த பையனை எந்த புள்ள பிடிக்க போறாளோ எனக்கு நினைச்சாலே இப்பவே ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஆக்சுவலா நாங்கங்க அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ரூம்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கூட பேசிட்டோம். நான் உங்களுக்கு மில்க் டீயை வாங்கி தரேன்னு சொன்ன பார்த்துக்கு நம்ம ஹீரோயின் நான் பண்றேன்ட்டான். பாப்பா நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கே இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. மில்க் டீ ரெடியா இருக்கணுங்கிற இவன். ஸோ இப்போ அடுத்த நாள் மிலிட்டரி ட்ரைனிங்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. வேணுன்னே அவனை பார்த்து கண்ணடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் சாப்பிடும் போதும் அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு பத்தியா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா. அடுத்து அவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஜாங் ஜாங் ஜாங்னு சொல்லி கத்திட்டு முடிச்சுட்டு போகும்போது நேராக அவன் கிட்ட வந்து வேணும்னு அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட சைகை காமிச்சிட்டு இருக்கான். சுசாய் அப்படிங்கவும் கொஞ்சம் அப்படி ஆக்ட் பண்ணு அப்போதான் எனக்கு மில்க் டீ கிடைக்குங்கிறது சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ரூம்ல அந்த ஷார்ட் ஹேர் வச்சிருந்தா இல்லையா அந்த பொண்ணு கடையில் ஏதோ வாங்கிட்டு இருக்கா. அப்படி வந்து சாண்ட்விச்னு கேட்க இன்னொரு பையனும் சாண்ட்விச்னு கேட்குறான். இருக்கிறது ஒரே ஒரு சாண்ட்விச் தானாமா. 2 பேரும் பெருந்தன்மை விட்டு கொடுத்துப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு தான் வேணும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவோட ரூம் தான். இப்போ வெளியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜோடியா போக 2 பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ ரூம்க்கு வந்ததும் சாரி நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் கொஞ்சம் விளையாண்டுட்டேன் அப்படிங்கிறது சொல்றா. இல்ல உன்னால எங்களால மன்னிக்கவே முடியாது ஒழுங்கா அவன் லவ் ஸ்டோரியை சொல்றேன்ட்டாங்க. ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க பொண்ணுங்க. ஹீரோயினும் அவன் நான் ஹாலிடேஸ்ல தான் பார்த்தேன் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேனா அப்போ நல்ல மழை. ஜாங்கோ மழையில நனைஞ்சுக்கிட்டே ஓடி வரமா நடந்து வந்துட்டு இருந்தானா. நான் அவனை பார்த்து என்ன இவன் லூஸ் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்கிறது திட்டிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறா. அதே போல இந்த பக்கம் நம்ம ஜாங்க பிடிச்சி அவன் ரூம்மேட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சிம்பிளா நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோங்கிற சொல்ல டே இதுல எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குடா. பேசணும் பார்க்கணும் க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட் ஆகணும் இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் ஒன்னாயிட்டோன்னு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் முஞ்சியே லுக்கு விடுறான் சொல்லுவானாங்கிறது தெரியல. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சும்மா கதையா சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தான் இப்படி பேச பிடிக்குமாச்சே. ஸோ ஒன்று விடாம மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்கா கூட எக்ஸ்பிரஷன்ஸோட. இவ இப்படி நடந்துக்கிறது பார்த்து அந்த பொண்ணுங்களே கண்டிப்பா ஜாங்க எந்த பொண்ணுங்களை வேணா ரிஜெக்ட் பண்ணுவான். சுசாய் எல்லாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா நானே பையனா இருந்தா சுசாய் தான் லவ் பண்ணிருப்ப தெரியுமான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனும் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கு போறா. ஹீரோ கிட்ட நைட் டின்னர் ஒன்னா போலாங்கிறது சொல்லிட்டு அப்படியே மெதுவா கதவை ஓபன் பண்ணா அவங்க வேலையை பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அட புது பொண்ணா அப்படின்னு பார்க்க நம்ம சீனியரும் அங்கதான் இருக்காரு. அவர் தான் எங்க பிரசிடென்ட் அந்த பொண்ணு வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. இவதான் அடிக்கடி போட்டோஸ் எல்லாம் எடுப்பா இல்லையா. ஸோ அது சம்பந்தமா தான் எடிட்டிங்க்கு உட்கார வைக்கிறாங்க. இப்போ முடிச்சுட்டு ரூமுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கூட மட்டுமே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. முன்னாடி இருக்கிறது எதுவுமே பார்க்கல. அந்த சீனியரும் இவளை எட்டி பார்க்கறாரு. இவ பாட்டுக்கு போனை பார்த்துட்டு குனிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்ல ஒரு கம்பம் இருக்கு. ஸோ டக்குன்னு ஓடி வந்து அவ கையை பிடிச்சி நிறுத்தவும் நீங்களா அப்படின்னு கேட்கிறா. அவ்வளோ முக்கியமா இருக்கா அந்த போன்ல கம்பத்துல போய் முட்டி இருப்ப கொஞ்சம் இல்லைனா அப்படிங்கவும் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ்க்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேங்கிறது சிரிச்சுக்கிட்டே சொல்றா. வெல்கம் பார்ட்டி வைக்காம வேலையை வாங்கிட்டோம் எதுவும் மனசுல வச்சுக்காத நான் வேணா உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கறான். அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாரோட ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறா. ஸோ அப்படியே லேட் ஆகிட டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டே 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் நிறைய இருக்காமா. அதனால ஆஃப்டர்நூன் கிளாஸ்க்கு எனக்காக நீ போய் ஒரு சீட் பிடிச்சி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் ஓகேன்ட்டான். இப்போ கட் பண்ணி அந்த கிளாஸ்க்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டான். அதே கிளாஸ்ல தான் நம்ம சீனியர் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள எங்க கிளாஸ்க்கு சாரும் வந்துட்டாரு. அட்டெண்டன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சுசாய் வரலன்னு ஹீரோ உட்காந்துட்டு இருக்கேன். அந்த சீனியர் பையனும் சுசாய் வராத கவனிக்கிறான். இப்ப சாரு சுசாய்னு கூப்பிட ஹீரோவும் கை தூக்கிட்டான். அந்த சீனியர் பையனும் கை தூக்கிட்டான். என்ன 2 பேரும் கை தூக்குறீங்க இந்த சுசாய் ஒரு பொண்ணுடா அப்படிங்கிறாரு சாரு. அப்ப அந்த பொண்ணு ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நம்ம ஜாங்கோ இவன் இதுக்காக இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பாக்குறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிளாஸ் முடிச்சு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீனியரும் வந்து சாரி உனக்கு அட்டெண்டன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போனா இன்னொரு பையனும் உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு தூக்கிட்டான். அதனால சாரி அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கா. இட்ஸ் ஓகே அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வேற இவங்க 2 பேரும் நின்று இருக்கிறத பார்த்துட்டு சுசாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு குளிச்சு ஓடி வந்துட்டா. இப்ப 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கேன். அந்த பையனும் நீயும் க்ளோஸ் ஆயின அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ கேட்கறான். அப்படி எல்லாம் இல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணதால 5 மார்க் எனக்கு போயிடும். அதனால இனிமேல் நீ எனக்கு சொல்லி தரையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனோ கையை பிடிச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த ஆன்சர் தான் நானும் எதிர்பார்த்தேன்.
வா நம்ம போலன்னு சொல்லிட்டு அவனையும் சிரிக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க, ஹீரோக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்காமா. பென் டிரைவ் இவன் கிட்ட இல்ல, சோ உன்கிட்ட இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கறான். அதை எடுத்து பார்த்துட்டு என் கிட்ட தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு, நீ எல்லாம் இங்க வராத, நானே உனக்காக கொண்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டு அழகா உள்ள ஓடி வரா. அந்த பசங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துக்க இவ்வளவு நம்ம ஜாங் கிட்ட வந்து உட்காந்துட்டா. நீ என் கிளாஸ் லாஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணல, இன்னைக்கு உன்னோட பிரசன்டேஷனை நான் பார்க்கணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பென் டிரைவ்ல உனக்காக ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு, நீ இதை ரூமுக்கு போய் செக் பண்ணுங்கிறத சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ பிரசன்டேஷன் ஆரம்பிக்க வீடியோவை ப்ளே பண்ணிட்டு நம்ம ஹீரோ பிரசன்டேஷனை முடிக்கிறான். அப்படி முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோயின் உள்ள போட்டு வச்சிருந்த வீடியோவும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லா பக்கமும் இவதான் சும்மா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாளே, இப்ப பார்த்தாலும் ஜாங்க ஜாங்க ஜாங்க. அவனோட போகும்போது எல்லாமே இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அவன் பண்றது அவன் பேசுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் தான் ஒரே ஷையா இருக்கு, வேக வேகமா ஓடி வந்து இதே ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிடுச்சு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கே கியூட்டா இருக்கவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அந்த சோகத்துல தான் நடந்து வந்துட்டு இருக்கா. எப்படி நீ என்னை பத்தி சிரிக்கலாம், என் மானமே போயிடுச்சு, மொத்த காலேஜுக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு பொண்ணு அவளோட லவ்வை பையன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்கிறது, இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு வெளியே சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, போய் மரத்தை கட்டி பிடிச்சி நான் என்ன பண்றதுன்னு இருக்கா. எதுக்காக நீ சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்க, நீ அதுல கியூட்டா இருந்தங்கிறான், இதெல்லாம் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு கோவப்பட. அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல என்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற ஓகேவா அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சிரிப்பே வருது. இப்போ ஏன் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது ஹீரோயின் கேட்க, நேத்தை விட இன்னைக்கு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் கலாய்க்கிறியாடா அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இப்போ ரூம்க்கு வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவ்வளோ போட்டு கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஜாங் ஜாங்க ஒவ்வொரு டோன்ல கூப்பிட்டுருப்பா இல்லையா, அதுதான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்த கண்டேன், ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகணும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கூப்பிடப்பட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ அந்த வீடியோவை தான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். கட் பண்ணி மூமெண்ட்ஸ்ல எப்பவும் போல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ற அப்படிங்கிறது கேட்க, 3 வருஷமா நான் இப்படிதான் டெய்லி நடக்கிற விஷயத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்களும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த பர்சன் இன்னொரு பர்சனுக்கு காட்டுற லவ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றா. இப்போ ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது இவளோட இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நைட் மீல் ஒன்னா சாப்பிடலாங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ இவளோட ஃப்ரெண்டு, அன்னைக்கு உன்னை ட்ராப் பண்ண சீனியர் உனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சு என்கிட்ட மெடிசனை கொடுத்து அனுப்புனாரு, அதை நான் உன்கிட்ட கொடுக்கவே மறந்துட்டேன், சொல்லவும் மறந்துட்டேன்னு சொல்ல, அப்போ உன் டெஸ்க் அடியில இருந்து அவர் கொடுத்த மருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவர் கொஞ்சம் அதிகமாவே அக்கறை எடுத்துக்கிறாரு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. இப்போ நைட்டு பார்ட்டி பண்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ட்ரிங்க்ஸே பிடிக்காது போல, இதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஜூஸே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ட்ரூத் ஆர் கேமும் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி விட நேர சீனியருக்கு தான் வந்து நிக்குது. அவன் ட்ரூத் சொல்றேன் அப்படிங்கிறான். சரி, நீ லவ் பண்ற பொண்ணு இங்க இருக்கா, இல்ல நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத சொல்றான். இங்க நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் வினோதமா தான் தெரியுது. இந்த பக்கத்துல ஹீரோவோ அவன் மெசேஜ் பண்ணுவாங்கிறதுக்காக ரேடியோ தான் உட்காந்துட்டு இருக்கான். மெசேஜ் வந்து அடுத்த செகண்டே கூட்டு தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் நின்றுட்டு இருக்க. சீனியரும் நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிடுறதுக்காக வருவாரு அப்படிங்கிறா. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் நான் உனக்காக இங்க இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல அவனும் சரி அப்படி சொல்லிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உன் அட்டெண்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிறத கேட்க, அவ்வளோ ஆமா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்ச பையன் அவன் தான், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறா. அவன் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதையும் சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து சுசான் கூப்பிட்டு, சரி நானும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்ல, உடனே இங்க இருந்து கத்திக்கிட்டே ஜாங்கன்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிட்டு இருக்கா. சரி நமக்கு வச்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் எதுவும் பேச முடியாது இல்லையா, ஸோ அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டான். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட பிரசிடென்ட் கிட்ட என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட நான் சொன்னேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன், அவனை நான் அதிகமா லவ் பண்றேங்கிறத சொன்னேன் அப்படிங்க. என்னதான் சிரிச்சாலும் ஹீரோக்கு மறு பேச்சு வர மாட்டேங்குது. நீ ரொம்ப மோசம் தெரியுமா, எவ்வளவு வருஷமா என் கூடவே இருக்க, அதுவும் ரெண்டே கொடுக்காம என் ஹார்ட்ல வேற இருந்துட்டு இருக்க, நீ ரொம்ப மோசம்பா அப்படி சொல்லிட்டு முன்னாடி போவேன். இப்ப டக்குன்னு அவன் கையை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினும் ஆச்சரியமா என்ன பண்ற அப்படிங்கிறது கேட்க, நான் என்னோட ரெண்டை பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போவேன். எனக்கு இந்த ரெண்டெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி